விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வர சொந்தங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்க போகையில் நம்ம கடலை போட்டு பிடுங்கி முடித்தாச்சு. கடலை பிடுங்கி முடிக்கிறதுக்கு வரைக்குமே நம்ம செலவு 11,000 ரூபாய்க்கு பக்கத்தில் சொல்லியிருந்தோம். ஆமாம், இப்போ இது வரைக்கும் ஒரு 5 நாள் பிடுங்கி கடலை ஆஞ்சிருக்கோம். அது போகிறதுக்கு கடலைக்குடி 2 நாள் காய போட்டு கட்டி கொண்டு போய் போர் வச்சுருக்கோம். 2 நாள் கடலை காய போட்டிருக்கோம். கடலை ஒரு 2.25 மூடை வந்துச்சு. எப்போதும் வர்றதை விட பாதி தான் வந்திருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். பார்த்தோம்னா இப்போ அந்த பிடுங்கி ஆஞ்சதுக்கும் இந்த கொடி காய போட்டதுக்குமே தான் வந்திருக்க கடலை சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள அந்த விதையோட காஸ்ட்டு, களவெட்டு, காவல் எல்லாமே ஃப்ரீ கோட்டா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரீ கோட்டா மீன்ஸ் விவசாயம் ஆரோக்கியம். விவசாயம் லாபத்துக்காண்டி செய்கிறது இல்லை. விவசாயம் இஸ் ஈக்குவல் டு ஆரோக்கியம் அப்படின்னு தான் எல்லோரும் விவசாயம் செய்கிறாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே. அந்த கடலை பிடிங்கி முடிச்சையில் இடையில நம்ம போட்டிருந்தோம் அந்த சொரக்குழி, வெள்ளரி அதெல்லாம் போட்டிருந்தோம். அந்த சொரக்குழிலாம் பூத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தண்ணி இடையில ஒவ்வொரு குடம் கொண்டாந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அது 2 காய் காய்ச்சிச்சின்னா பொங்கலுக்கு ஆயிரும். அதனால் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பூத்துக்கிட்டு இருக்குது. இன்னி பிஞ்சு விடக்கூடிய தருணம் தான். இதுதான் நம்மளோட விவசாயத்தில் இன்றைக்குள்ள ஒரு வருமானம். விவசாயத்தில் உள்ள வருமானமும் நம்ம செலவழிச்சிருக்க செலவும் உழைப்பையும் கணக்கு பண்ணினோம்னா 4 மடங்கு பிலோவில் தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு இதுக்கு செலவழிச்சிருக்க செலவு 10,000 சில்லற ரூபா சொல்லியிருந்தோம். விதை 2 களவெட்டு 10,000 சில்லற ரூபா சொல்லியிருந்தோம். அது பூரா நம்மளுக்கு அனாமத்து கணக்கு தான். என்ன நம்மளோட உடல் உழைப்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வெளியில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் நாங்கள் 500 ரூபா சம்பாதிச்சிருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணிங்களேன் 500 ரூபா வச்சுக்கோங்க ஆவரேஜாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 105 நாளாச்சு. கணக்கு பண்ணி பாருங்கள். 105 நாளைக்கு 500 ரூபாய்ன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 50,000 ரூபாய்க்கு சில்லற. ஆமாம், 55 ரூபாய்க்கிட்ட வந்துரும்னு வச்சுங்களேன். இதில் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் ஒரு இப்போ 2.25 மூடைக்கு மூடை ஒரு 2,500 ரூபா. நம்ம விலைக்கு விற்கலை. 2,500 ரூபா வைக்கிறேன் ஆவரேஜாக. ஒரு 2.25 மூடைக்கு ஒரு 6 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம செலவழிச்சிருக்கிறது இப்போ 10 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்கோம். அதையெல்லாம் நம்ம இதில் கணக்கு பண்ணலை. இந்த தட்டைப்பயிறு ஒரு 5-6 படி வந்துச்சு. அதேமாதிரி உளுந்து ஒரு 7-8 படிக்கில் வந்துச்சு. செடி பூரா மழையில் அதனால் பட்டுருச்சு. இன்னும் ஒரு வாரம் தான். ஒரு வாரம் தாங்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் இதுதான் விவசாயத்தில் இன்றைய நிலவரம். நம்ம விவசாயம் செய்கிறது நம்மளுக்கு ஆதாயத்துக்காண்டி இல்லை, நம்மளோட இன்றியமையாத தேவைக்காண்டி தான். அதே மாதிரி விவசாயம் இஸ் ஈக்குவல் டு ஆரோக்கியம். நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். காடு 6 மாதம் வீடு 6 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 6 மாதம் நம்ம சிரமப்பட்டு பாதுகாத்துக்கிட்டோம்னா அடுத்த 6 மாதம் கோடை காலங்களுக்கு நம்ம இது யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வாட்டுக்கு நம்ம தேவைகளை பார்த்துக்கிட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வணக்கம்.